அனைவருக்கும் வணக்கம். நாம் தவயோகிகளின் ஞானப்பாட்டன் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆன்மா எவ்வாறு அடையப்படுகிறது, ஒரு யோகி தான் ஆன்மா என்பதை எவ்வாறு உணர்வான், அதற்கு என்ன படிநிலைகள் என்பதை குறித்து திருமூலர் பெருமான் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை அழகாக பதிவிட்ட பாடல்கள் இன்றைய பாடற்பதிவிலே வர இருக்கின்றன. சக்தி நற்பீடம் தகு நல்ல ஆன்மா, சக்தி நற்கண்டம் தகுவித்தை தானாகும், சக்தி நல்லிங்கம் தகும் சிவ தத்துவம், சக்தி நல் ஆன்மா சதாசிவம் தானே. இங்கே சக்திதான் பீடம், கண்டம், லிங்கம், ஆன்மா என்று குறிப்பிடுகிறார். சக்தியை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஞானபிதா அருளி செய்த சித்தவேதத்தை வாசித்திருக்காவிட்டால் இந்த பாடலிலே சொல்லப்பட்ட சக்தி என்கிற சொற்பதத்திற்கான பொருள் விளங்காமல் போயிருக்கும். சக்தி என்று இங்கே சொல்லப்படுவது ஜீவசக்தியாகிய வாயுவை. ஜீவன் வேறு, ஜீவசக்தியாகிய வாயு வேறு அல்ல. ஜீவனிலிருந்து சலித்து வெளிப்பட்டதுதான் ஜீவசக்தியாகிய வாயு. அந்த ஜீவசக்தியாகிய வாயு நின்று அழுந்தி சுற்றி சுழல்கின்ற இடம் சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சக்தி பீடம் என்பது பூர்வ மத்தியம் என்கிற சுழுமுனையை குறிக்கும். இந்த இடத்திலே சக்தியின் திருநடனம் என்பது தொடர்ந்து நடைபெறும் போது ஆன்மா நன்னிலை பெறுகிறது. பூர்வ மத்தியத்திலே நின்று சுழலக்கூடிய இந்த சக்தி தத்துவம், அதாவது ஜீவசக்தியாகிய வாயு, கண்டம் என்கிற தொண்டை வரையிலும் கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதுமாக நடனம் செய்கிறது. இதை ஞானபிதா வாயுவின் கதாகதம் என்று குறிப்பிடுகிறார். இந்த வாயுவின் திரு நடனத்தில் 2 நிலைகள் ஏற்படுகின்றன. உள் உண்டாவதும் வெளி உண்டாவதும் நடக்கிறது. பூர்வ மத்தியம் அல்லது சுழுமுனை என்பது ஒரு தோணியின் வடிவமாக இருக்கிறது என்று காகபுஜந்த மகரிஷி சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். இந்த தோணியின் வடிவம் என்பது உட்பக்கம் குழிவாகவும் வெளிப்பக்கம் விரிந்தும் இருக்கக்கூடிய வடிவம். நதிகளிலே நதிக்கரையை கடப்பதற்காக தோணி என்கிற ஒன்றை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அதன் வடிவம் தோணியின் வடிவம். அந்த தோணியின் வடிவம் என்பது இங்கே சுழுமுனை மத்தியத்தின் வடிவமாக காட்டப்படுகிறது. பூர்வ மத்தியம் அல்லது சுழுமுனை ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஒரு மெல்லிய சவ்வு அமைப்பு இருக்கிறது. கீழிருந்து காற்று சுழன்று கொண்டு அந்த சவ்வை தாக்கும் போது அது மேல் பக்கமாக உயர்ந்து ஒரு கொடை போல விரிகிறது. மறுபடியும் அது சுழன்று கீழே இறங்கும் போது அந்த கொடை போன்ற அமைப்பு கீழ்ப்பக்கம் வருகிறது. அதாவது மேல் பக்கம் ஒரு அரைவட்டமும் கீழ்ப்பக்கம் ஒரு அரைவட்டமுமாக மாறி மாறி இந்த பூர்வ மத்தியம் என்கிற அமைப்பு எழுகிறது. மேல் நோக்கி வாயுவின் அழுத்தம் ஏற்படும் போது உருவாகக்கூடிய அந்த அரைவட்ட வடிவம் என்பது சக்தி நல்லிங்கம். இதுவே சிவதத்துவத்தின் உண்மையான பொருள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே நாம் சொல்லக்கூடியது மிக மிக நுணுக்கமான சக்திலிங்கத்தை பற்றியதான விளக்கம். இதை சகோதர சகோதரிகள் பொறுமையாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இது சரியானபடி நடந்துவிட்டால் ஜீவசக்தியாகிய வாயு என்பது சதாசிவத்தை அணுகி கலந்து நம் ஆன்மாவை பிரகாசப்படுத்தும். ஆத்ம பிரகாசம் என்பது ஏற்படும் போதுதான் நம்முடைய பிறவி பயன் அடையப்படுகிறது. பிறப்பு இறப்பு என்கிற அந்த மாய வலையிலே இருந்து நம்மால் வெளிப்பட்டு வர முடியும். மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும், இளம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே. மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை. மனம் என்பது தனித்து இருக்கவில்லை. மனம் வேறு ஜீவன் வேறு என்று கொள்ள இயலாது. மனம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவின் வெளிப்பாடுதான். ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆகவும் விரிந்திருக்கிறது. எனவே நம்முடைய புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி
புருவ மத்தியத்திலே நிலைநிறுத்தி பழகிவிட்டால் நம்முடைய இந்த உடல் உயிர் வாழ்க்கை என்பது பயனுடையதாக மாறிப்போகும். அது மாத்திரமல்ல, மனம் என்பது புத்தியிலேயும், புத்தி என்பது சித்தத்திலேயும் இப்படி அது கலந்து நிற்கும் போது அகங்காரம் என்பது அங்கே மடிந்து போகிறது. நான் என்கிற ஒன்று இல்லாதாகிய போது உண்மையான ஆனந்தத்தை மனம் அனுபவிக்கிறது. அது மாத்திரமல்ல, இதுதான் உண்மையான நன்மை பயக்கக்கூடிய வழி. இதுவே நலம் என்றாகும். உண்மையான நலம் என்பது எது? எம்பெருமான் ஈசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனை விட்டு பிரிந்திருந்த ஜீவசக்தியாய வாயு திரும்பவும் தன்னுடைய காதலனாகிய ஜீவனை சென்று சேருவதுதான். இதை மனத்தின் தரத்தால் மாத்திரமே சாதிக்க முடியும். அது காரணமாக மனதிலே இன்பம் என்பது தன்னுடைய நாதனாகிய ஜீவனை சென்று ஜீவசக்தியாய வாயு சேருவதையே குறிக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த ஸ்தானம், ஸ்வஸ்தானம் என்று ஞானபிதா குறிப்பிடுவார். தன்னுடைய சொந்த ஸ்தானமாகிய ஜீவனிலே சென்று ஜீவசக்தியாய வாயு கழக்கும் போது அது உண்மையான ஆனந்தத்தை தருகிறது என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. பராபரன் எந்தை பனிமதி சூடி தராபரன் தன் அடியார் மனம் கோயில் சிராபரன் தேவர்கள் சென்னியில் மன்னும் அராமரன் மன்னி மனத்துறைந்தானே. பராபரம் வேறு, எம்பெருமான் ஈசன் வேறு அல்ல. பராபரத்தின் வெளிப்பாடுதான் ஈசன், அதாவது சகல உயிர்களும். ஒரே கதிரவன், அதன் கரணங்கள்தான் உலகிலே தென்படக்கூடிய அனைத்து விதமான நீர்க்குமிழிகளிலும் பிரதிபிம்பித்து காணப்படுகிறது. ஜீவன் என்பது பராபரத்தின் சின்னஞ்சிறிய வடிவம்தான். எந்தை பனி மதி சூடி, பனி என்றால் குளிர்ச்சி, மதி என்பது சந்திரன். குளிர்ச்சியான சந்திரனை தன் தலையிலே சூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் வேறு யாருமல்ல. பராபரமும் ஈசனும் வேறு வேறு அல்ல என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். தன் அடியார் மனத்திலே கோயில் கொண்டு எல்லா வகையான ஆனந்தங்களையும் குறைவர தரக்கூடிய ஆற்றல் வன்மை கொண்டவரே எம்பெருமான் ஈசன். அவர் தேவர்கள் சிரத்திலே தங்கியிருந்து ஞானத்தை அருளும் விதமாக இருக்கிறார். தேவர்கள் அசுரர்கள் யார் என்று கேட்டால், புற உலகிலே மனத்தை செலுத்தி மனத்தை சலிக்கவிட்டு புலன்கள் வழியாக இந்த உலகை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள். புற உலகை சார்ந்திருக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி அக உலகில், அதாவது சரசாகிய ஆகாயத்திலே கொண்டு போய் சேர்த்துவிட்டால் அப்போது அந்த காரியத்தை செய்து முடித்தவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்படியென்றால் தன்னிலே இருந்து வெளிப்பட்ட ஆற்றலை வெளியிலே விடாமல் நிறுத்தி உயர்த்தி பிடித்தவர்கள் அனைவரும் தேவர்கள். புலன்கள் வழியாக மனத்தை செலுத்தி உலகியல் காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அசுரர்கள் என்று ஆவார்கள். தலைக்குள்ளே ஜீவனை நிறுத்திவிட்டால் நீங்களும் நானும் தேவர்கள் என்றே கொள்ளப்படுவோம். அராமரன் மன்னி மனத்துறைந்தானே. எவராலும் அறியப்பட முடியாத, எல்லோருக்கும் மறைபொருளாகவே இதுவரையிலும் இருந்து வந்த எம்பெருமான் ஈசன் தன்னுடைய நிலைப்பாட்டை அவரவர் மனத்தகத்தே இருந்தபடியாகவே முழுமையாக காட்டிக் கொடுப்பான். முழுமையான ஆனந்தத்தையும் எம்பெருமான் ஈசன் வழங்குவான் என்பதே கருத்தாகிறது. பிரான் அல்ல நாம் எனில் பேதை உலகம் குரால் என்னும் என் மனம் கோயில் கொள் ஈசன் அரா நின்ற செஞ்சடை அங்கியும் நீரும் பொறா நின்றவர் செய் அப்புண்ணியம்தானே. பிரான் அல்ல நாம் எனில் இது பேதை உலகத்திலே சார்ந்ததாகும். ஏனென்றால் இது துவைத சித்தாந்தத்தை கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லக்கூடிய சமாதான சொல்லாக இருக்கிறது. பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, இந்த இரண்டும் எக்காரணத்தை கொண்டும் ஒன்றாக சேரவே முடியாது என்று சொல்வது துவைதம் என்று ஆகும். அத்வைதம் என்பது பராபரம் வேறு, ஆன்மா வேறு அல்ல, ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு கிடையாது, இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்லுவது. நான் அல்லது நாம் என்று சொல்லுவது வெறும் ஆன்மாதான் என்று கொண்டிருந்தால் அது பேதை உலகத்தவர்களின் எண்ணத்தை குறிக்கிறது. காரணம், நாம் எம்பெருமான் ஈசனாகவே இருக்கிறோம். நாம் இன்னார் என்பதை அறியாது மறந்து இருக்கிறோம் என்பது பொருள். குரால் என்பது பசுவை குறிக்கிறது. நாம் பதி, பசு, பாசம்
என்கிற 3 நிலைகளுக்குள்ளாகவே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். பசு என்பது புறத்திலே சலித்து கிடக்கக்கூடிய நம்முடைய மனம். பாசம் என்பது உலகப் பற்றுக்கள். பதி என்பது ஜீவன். உலகப் பற்றுக்களை நீங்கினால் மனம் ஈசனை சென்று சேரும் என்பதே இதன் பொருள். அரா நின்ற செஞ்சடை அங்கேயும் நீரும். அங்கேயும் நீரும் என்று சொல்லப்பட்டது எது? சந்திரகலை சூரியகலையை. செஞ்சடை என்று சொல்லப்பட்டது தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனை பிரகாசப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வாசி முதலாகிய பிராணயாம பயிற்சிகள் காரணமாக ஜீவனுடைய பிரகாசம் அதிகரித்து உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய 72,000 நாடிகளும் பிரகாசம் பெறும். அந்த 72,000 நாடிகளையும் தான் எம்பெருமானுடைய செஞ்சடை சிவந்த நிறத்திலே நெருப்பைப் போல தகித்து கொண்டிருக்கக்கூடிய ஜடை என்று இங்கே அறியப்படுகிறது. இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் நாம் பாவிகள் என்று ஆவோம். அதை புரிந்து கொண்டு சரியான பாதையிலே பயணித்து அவரவர் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவின் பிரகாசத்தை அதிகரித்து கொண்டு விட்டால் நாம் தெய்வத்திற்கு ஒப்பாவோம், அல்லது நாமே தெய்வம் என்று மாறி அமைவோம். இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலர் குறிப்பிடுகிறார். இதை சாதித்தவர்கள் புண்ணியவான்கள், இதை சாதிக்க தவறியவர்கள் பாவிகள் என்பதே திருமூலர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இதைத்தான் சொல்கிறார். தன்னிலிருந்து வெளிப்பட்டு அதோகதியாய் சென்று நசித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை வெளியிலே சென்று நசிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி தனக்குள்ளேயே புருவமத்தியத்திற்கும் அண்ணாக்கிற்கும் இடையிலே மேலும் கீழுமாக நடத்தி இடைவிடாது செய்யக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய புருவமத்தியத்து கதவை திறந்து உள்ளே சென்று ஈசனோடு கலந்திருந்து ஆனந்தமயமாக இருப்பதற்காகத்தான் நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஞானபிதாவின் கூற்று. திருமூலர் பெருமானுடைய இத்திருப்பாடல்கள் அழகாக ஞானபிதா சொன்ன அதே கருத்துக்களை பிரதிபலித்திருக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.